ஹலோ கார்த்திகண்ணா, இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். த டாமினோஸோட ஓனர் டாம் மோனகன் அவங்கள பற்றின கதை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். அதாவது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் தன்னுடைய 4வது வயசில் தன்னுடைய அப்பாவை இழந்துடுறாரு. அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு அனாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அம்மா இந்த அனாத ஆசிரமத்துலேருந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் மாதங்கள் வருஷம் பல வருஷம் ஆகுது. அப்படி இருந்தும் அனாத ஆசிரமத்திலே அவருடைய வாழ்க்கையை கழிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாக்கப்படுறாரு. இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அவர் கழிச்சிட்ருக்காரு. எல்லா குழந்தைங்களுக்கும் குழந்தையா இருக்கிறப்போ அவங்களுடைய ஒரே நம்பிக்கை அம்மா தான். ஆனால் அம்மாவோட அன்போ அரவணைப்போ எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அப்படி இருந்தும் கூட அம்மா மேலே அளவு கடந்த அன்பு கொண்டவராக இருக்கிறாரு. அம்மா என்னைக்காவது நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்புகிறாரு. அம்மா ஒரு நாள் வர்றாங்க, வந்து கூட்டிகிட்டும் போகிறாங்க. ஆனால் அவங்களால மறுபடியும் டாமையும் அவங்களுடைய சகோதரனையும் பார்த்துக்க முடியலை, சர்வே பண்ண முடியல. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அனாத ஆசிரமத்தில் கொண்டு வந்து விட்டுறாங்க. அவரால் அந்த வாழ்க்கையை வாழவே முடியலை. ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் அந்த அரவணைப்பு இல்லாத வாழ்க்கை, இதையெல்லாம் அவரால் ஃபேஸ் பண்ண முடியாமல் என்ன பண்ணிடுறாரு, அந்த அனாத ஆசிரமத்துலேருந்து வெளியில் ஓடி வந்துடுறாரு. வெளியில் ஓடி வந்ததுக்கப்புறம் இந்த லைஃப் அவர் சர்வே பண்ணோம் இல்லையா, அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நகர்த்துறதுக்கே அவருக்கு கொஞ்சம் மணி தேவைப்படுது. படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாரு. படிக்கணும்னா காசு வேணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறாரு, கிடைக்கிற அத்தனை வேலையும் செய்கிறாரு. ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட, பள்ளி சிறுவனாக இருந்தால் கூட அவரை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படி இருந்தும் கூட தன்னால் முடிஞ்ச அத்தனை வேலையும் செய்கிறாரு. அத்தனை வேலையும் செஞ்சு தன்னுடைய ஸ்கூல் படிப்பு முடிக்கிறாரு. காலேஜ் படிக்கிறதுக்கு தோட்ட வேலையில் போய் செய்கிறாரு. தோட்ட வேலை செய்கிற இடத்துல அவருக்கு தேவையான எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் அவருக்கு கிடைக்கல. அப்படி இருந்தும் கூட அவர் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி ஹையர் ஸ்டடீஸை படிக்கிறாரு. ஆனால் அங்கேயும் அவரால் ஃபீஸ் கட்ட முடியலை. அங்கிருந்து அவர் வெளியேற்றப்படுறாங்க. அப்படியான வாழ்க்கை சூழலில் அவர் எப்படியோ அடித்து பிடிச்சி என்ன பண்ணுறாரு, படிக்கவும் செய்கிறாரு. அப்போ தான் அவருடைய பிரதர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பீஸா கடை விலைக்கு வருதுப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ரன் பண்ணலாம், அதில் லாபம் கிடைக்கும், நம்மளுடைய வறுமைங்கிறது நம்மள்டேருந்து காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் நம்புகிறாரு, எப்படியாவது நம்ம லைஃப்பில் என்னைக்காவது சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருவோம். ஒரு நாள் தரத்துனா பரவாயில்ல, இல்லை கொஞ்ச நாள் தரத்துனா பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் மாதங்கள் வறுமை துரத்துனா பரவாயில்ல. ஆனால் பிறந்ததுலேருந்தே ஒருத்தனுக்கு வறுமை துரத்திக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அவனுடைய மனநிலை? ஆனாலும் அந்த பையன் மனம் தளராமல் தன்னுடைய கல்வியிலையும் தன்னுடைய வாழ்க்கையும் அவன் அவ்வளோ அழகாக ஸ்ட்ரகிள் பண்ணி அதை கடந்து போயிட்டே இருக்கான். அப்படி இருக்கப்போ அந்த கடையை 2 பேரும் ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி பிஸ்னஸ் ஓடிச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அப்படி இருக்கப்பா பிரதர் சொல்கிறார், என்னால் முடியலைப்பா, என்ன தான் நானும் கஷ்டப்பட்டாலும் இந்த கடை டெவலப் ஆகிற மாதிரி தெரியலை, எனக்கு என்னோடய ஷேரை நீ கொடுத்துரு, நான் இந்த கடையிலேருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் அவருடைய தம்பிக்கு அவருடைய ஷேரை கொடுத்துட்றாரு. 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இப்போது இந்த கடையை அவர் தனியாகவே சர்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, இந்த கடையை டெவலப் பண்ண என்ன பண்ணலாம்? ஏன்னா அவர் நினைக்கிறாரு, இப்படி காலம் முழுக்க இருளே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ எப்படியாவது ஒரு தடவை இந்த வாழ்க்கையோட வெற்றியை நான் பார்த்துட மாட்டேனா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த கடைக்கு நான் என்ன பண்ணால் மட்டும் இந்த வறுமையிலேருந்து நான் வெளியில் வர முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் ஒரு நாள் லிமிட்டட் அமௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு போர்டை வைக்கிறாங்க. அன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அவருடைய பீஸாவை வாங்குறாங்க. அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, கண்டிப்பாக நான் இதில் எப்படியோ ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசான திட்டங்களை நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தான் அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு,
அரை மணி நேரத்தில் பீஸா உங்கள் வீட்டுக்கே வந்துடும், ஹோம் டெலிவரியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பீஸா எல்லாம் நிறைய விற்க ஆரம்பிக்கப்பட்டது. பீஸாவோட லவர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரை மணி நேரத்துக்குள்ளே பீஸா உங்ககிட்ட வரலன்னா நீங்கள் வந்து பீஸாக்கான அமௌண்ட்டை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹை ஜாலி, இது எப்படி புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு வேளை சொன்ன டைமிங்க்கு மேலே அதிகமாகிருச்சு அப்படின்னா பீஸாக்கான காசை வந்து நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற திட்டம் தான் அது. அதனால் நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதனால் டாமினோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் ஆக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அந்த பீஸா வந்து சூடாக கிடைக்கணும் இல்லையா, சூடாக கிடைக்கணும், ப்ளஸ் பாதுகாப்பாக போகணும். இதுக்கு வந்து அந்த அட்டைப்பெட்டி அவரே தயாரிக்கிறாரு. இது 1 3 இந்த மாதிரி புதுசாக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அந்த கடையை டெவலப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு உருவாக்கின அந்த கடையும் தீப்பற்றி எரிஞ்சிருது. இப்படி இருக்கிறப்போ அவருடைய வாழ்க்கை மொத்தமாக இருளில் மூழ்கிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த பையன் யோசிக்கிறான், ஒருத்தனை இருள் வந்து ஆரம்பத்தில் சூழ்ந்தால் பரவாயில்ல, நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம லைஃப்பில் வெறும் ஃபெயிலியர் மட்டும்தான் பார்த்துருக்கோம், வறுமையை மட்டும்தான் பார்த்துருக்கோம், அழுகையை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதையெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் இருந்தால் மட்டும்தான் என் லைஃப்பில் அடுத்த நாளாக நான் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு டாமினோஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கியிருக்காரு. உண்மையிலே இந்த கதை பயங்கர மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.